ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு பீட்ரூட் யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சம் பட்டை, நான் சுருள் பட்டை சேர்த்துருக்கேன், நார்மல் பட்டையும் சேர்த்துக்கலாம், 4 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், இது இருக்கட்டும். குக்கர் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு வெடித்த உடனே 15 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட், இது அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது, கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து குக்கரில் 2 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 சவுண்டு வந்துருச்சு பாருங்க. சூப்பரான பீட்ரூட் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இனிப்பாக இருக்காது, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த கிரேவி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.